இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரோட்டீன் குழம்பு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு. செம்ம டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. பருப்பு ஊறி வந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே கூடாது. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை அண்ட் தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது உருண்டை எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாக குழம்புல தான் சேர்க்க போகிறோம். இப்போ மண் செட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இதில் ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அண்ட் கொஞ்சமாக பட்டை துண்டு இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். ஒரு 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி கிளம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் அரைச்சி கிளம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூளோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் புளியோட அளவாக காட்டியிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கலகலன்னு கொதிச்சு வரணும். இது நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், இல்லைனா உருண்டை எல்லாமே கரையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அண்ட் உருண்டை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க. கரண்டி போடக்கூடாது. ஆனால் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் உருண்டை எல்லாமே உடையாமல் இருக்கும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான புரோட்டீன் குழம்பு, அதாவது பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு சைடிஸே தேவையில்லை, இந்த உருண்டை மட்டுமே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். Thanks for watching.